உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். OH பக்தி சேனல் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம். இன்றைக்கு 3 அற்புதமான நிகழ்வுகளை பற்றி நாம் பார்க்கலாங்க. அப்பர் சுவாமிகள் வாழ்விலேயும் ஞானசம்பந்தர் வாழ்விலேயும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்விலேயும் நிகழ்ந்த 3 என்ன அப்படின்னா, முதலிலே மயிலாப்பூரிலே ஒருவர் இருக்கிறார். இறைவன் மீது மிகுந்த அன்புடையவர். அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைக்கு பூம்பாவை என்று பெயரிட்டு வளர்க்கிறார். அந்த பூம்பாவை ஞானசம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வளர்க்கப்படுகிறாள் அந்த பெண். ஒரு முறை பூம்பாவை என்ற பெண்ணை பாம்பு தீண்டி விடுகிறது. அந்த பெண் இறந்து போகிறாள். அப்போது அவருடைய தந்தையார் என்ன செய்கிறார், அவளுடைய உடலை எரித்து அந்த சாம்பலை ஒரு குடத்திலே வைத்திருக்கிறார். ஒரு முறை மயிலாப்பூருக்கு ஞானசம்பந்த பெருமான் வந்தபோது எல்லோரும் ஏகப்பட்ட பரிசுகள் கொடுக்குறாங்க. பழங்கள், தேன், பால் என்று ஏராளமான பரிசுகள் கொடுக்கும்போது இவர் மட்டும் சாம்பலை, அந்த குடத்திலே இருக்கக்கூடிய சாம்பலை, தன் பெண்ணினுடைய சாம்பலை கொண்டு போய் அவருக்கு கொடுக்குறார். ஞானசம்பந்தர் கேட்கிறார், என்ன இது? கேட்டபோது அவர் சொல்கிறாரு, என்னுடைய பெண்ணை உங்களுக்காகவே நான் வளர்த்தேன். உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தீராத ஆசை. ஆனால் இடையிலே என்ன ஆயிற்று, என் மகள் பாம்பு தீண்டப்பட்டு இறந்து போனாள். என்றைக்கு அவள் உங்களுக்கு சொந்தமோ இந்த உடலும் உங்களுக்குத்தானே சொந்தம், அதனாலே இதை நான் வைத்திருந்தேன் பாதுகாப்பாக அப்படின்னு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ஞானசம்பந்த பெருமானுக்கு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறார். அவர் இப்படி ஒரு பக்தி, இப்படி ஒரு அன்பு நம்ம மேலே இருக்குமா? நம்மளை பார்க்காமலே இவர் தன்னுடைய பெண்ணையே தர சம்மதித்திருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு அற்புதமான ஒன்று அப்படின்னு அவர் நினைக்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு, அந்த குடத்தை எடுத்து கொண்டு போய் கபாலீஸ்வரத்திலே இறைவனுக்கு முன்னால் கொண்டு போய் வைக்கிறார். வச்சுட்டு, இந்த பெண்ணை நான் கொண்டு வந்து உனக்கு முன்னால் வைக்கிறேன், இவளை உயிரோடு தருவது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடுறார். உறிஞ்சாய வாழ்க்கை அவனுடைய போக்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் பெரும் சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் என்று சொன்ன அளவிலே அந்த குடம் உடைந்து பூம்பாவை வெளிப்பட்டாள். அந்த பாடல் இன்றைக்கு கூட நீங்கள் போனீங்கன்னா அது கபாலீஸ்வரத்திலே, கபாலீஸ்வரர் சன்னதியிலே அந்த 10 பாடலும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதில் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, தீபாவளி திருநாளை பார்க்காம போயிட்டியோ, கார்த்திகை திருநாளை பார்க்காம போயிட்டியே பூம்பாவாய் அப்படின்னு ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு மாதத்திலே வரக்கூடிய அந்த திருவிழாக்களை சொல்லி சொல்லி இதையெல்லாம் நீ பார்க்காமல் போய்விட்டாயே பூம்பாவாய் எழுந்து வா என்று சொல்லுவது போல் அந்த பாடல் 10 அமைந்திருக்கும். 10வது பாடல் பாடி முடித்த போது அந்த குடம் உடைந்து அதிலே இருந்து பூம்பாவை தோன்றுகிறாள். தோன்றிய உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணினுடைய தந்தை என்ன பண்ணுறாரு, என்னுடைய பெண்ணை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்றைக்கு இந்த பெண் என்னால் உயிர் பெற்றாளோ இந்த பெண் எனக்கு மகளாவாள் என்று சொல்லி அந்த பெண்ணை அவருடைய தந்தையரிடத்திலேயே கொடுத்துவிட்டு அவர் சென்று விடுகிறார். இது ஒரு நிகழ்வு. பாம்பு தீண்டி எழுந்து வருவது, சாம்பல் குடம் உடைந்து வருவது. இதே மாதிரி அப்பர் சுவாமிகளினுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு நிகழ்வு நடந்தது. திங்களூர் என்ற ஒரு ஊரிலே இவருடைய அடியவர் அப்பூதி அடிகளார் என்று ஒருத்தர் இருக்கார். அவருக்கு இறைவனை விட இறை அடியார்கள் மேலே பக்தி அதிகம். இப்போ சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆகாயத்தில் நல்ல சூடு, கொடை இல்லாமல் நம்ம போகலாம், ஆனால் செருப்பு இல்லாமல் நம்மளால் போக முடியாது. இந்த சூரியனினுடைய ஒளி மண்ணிலே பட்டு, வெப்பம் மண்ணிலே பட்டு பிரதிபலிக்கும் போது அதனுடைய ஆற்றல் மிக பெரிதாக இருப்பது போல, இறைவனுடைய அருள் நேரடியாக வருவதற்கும் இறைவனுடைய அருள் சிவனடியார்கள் மீது பட்டு அது அருளாக வருவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, சிவனை விட சிவன் அடியார் மீது, அப்பர் சுவாமிகள் மீது மிகுந்த பக்தி உடையவராக, பற்றுடையவராக இருக்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் திருநாவுக்கரசு என்றே பெயரிடுகிறார்.
மாட்டுக்கு திருநாவுக்கரசுன்னு பேர், வீட்டுக்கு திருநாவுக்கரசுன்னு பேர், பாத்திரங்களுக்கு திருநாவுக்கரசுன்னு பேர், பார்க்கும் இடம் எல்லா இடங்களிலேயும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்றே வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கும் திருநாவுக்கரசு, மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அப்படி தான் அவர் பெயர் சூட்டி வந்திருக்கிறார். அந்த வீட்டுக்கு ஒரு முறை அப்பர் என்றாலும் திருநாவுக்கரசர் என்றாலும் ஒன்றுதான். அப்பர் சுவாமிகள் அங்கே போகிறார். ஏன் அவருக்கு அப்பர் என்ற பெயர் வந்தது என்றால், ஞான சம்பந்தர் அவரை அப்பரே என்று அழைத்த காரணத்தினாலே அவருக்கு அப்பர் என்ற பெயர் வந்தது. அதை தான் எல்லாருமே அப்பர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவது ஒரு மரபாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அப்பர் சுவாமிகள் இந்த அப்பூதி அடிகளாரினுடைய வீட்டுக்கு போய் அந்த திண்ணையிலே அமர்கிறார். அதுக்கப்புறம் தான் அப்பூதி அடிகளாருக்கு தானே வணங்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசரே தன்னுடைய வீடு தேடி வந்திருக்கிறாரேன்னு நினைக்கும்போது அவருடைய பக்தி புலகாங்கிதம் அடைகிறார். அவருடைய மகிழ்ச்சியை சொல்ல முடியவில்லை. அவருடைய மனைவிக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் இன்று எங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போகணுன்னு கேட்டுக்கொள்கிறார்கள். அதன்படியே அவர் அங்கே தங்குறாரு. கோயிலுக்கு போய் நான் இறைவனை வழிபட்டு விட்டு வந்து விடுகிறேன் என்று கோயிலுக்கு போயிட்டு அவர் திரும்பி வர்றதுக்குள்ள இந்த அப்பூதி அடிகளாரினுடைய மகன் வாழை இலை நறுக்கப் போகும்போது அங்கே இருந்த வாழை மரத்திலே இருந்த ஒரு பாம்பு தீண்டி இறந்து போகிறான். ஆனால் தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்ற செய்தி தெரிந்தால் தான் வணங்கக்கூடிய அப்பர் பெருமான் விருந்தை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவாரோ என்று கருதிய அப்பூதி அடிகளார் அந்த மகனினுடைய இறந்த உடலை ஒரு துணியிலே சுற்றி கொல்லைப்புறத்திலே வைத்துவிட்டு இவருக்கு விருந்து பரிமாற வருகிறார் என்று சொன்னால் பக்தியினுடைய நிலையை என்னன்னு சொல்கிறது. மகனை விட பக்தி பெரியதாக இருக்கிறது. அந்த நிலையில் அப்படி வந்து அழைக்கும்போது அப்பர் கேட்கிறார், எங்கே மூத்த திருநாவுக்கரசை காணவில்லையே, கூப்பிடு உன் மகனை அப்படின்னு சொல்லும்போது உண்மையை மறைக்க இயலாமல் நடந்த செய்தியை சொல்லுகிறார். உடனே அப்பர் சுவாமிகள் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தையை, அந்த இறந்து போன குழந்தையை அப்படியே தூக்கி கொண்டு போய் இறைவனிடத்திலே போட்டுவிட்டு, இது என்ன இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டதே, இந்த குழந்தைக்கு உயிரை தருவது உன் கையிலே தான் இருக்கிறது, இந்த நஞ்சு நீங்க வேண்டும் என்று 10 கொலாம், அதாவது 1 கொலாம் 2 கொலாம் என்று அவருடைய பாடலை கொண்டு வரக்கூடியவர் 10 கொலாம் என்ற பாடலுக்கு வரும்போது 10 கொலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல், 10 கொலாம் எயிரும் நெறித்து கன 10 கொலாம் அவன் காயப்பட்டான், தலை 10 கொலாம் அடியார் செய்கைதானே என்று பாடிய அளவிலே அந்த மகன் தன்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய நஞ்சு நீங்க பெற்று எழுந்தான் என்பது ஒரு வரலாறு. இதெல்லாம் உண்மை சம்பவமாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த ஊர் பெயரும் குறிக்கப்பட்டிருக்கிறது, அந்த தேவாரத்திலே அந்த பாடல்களினுடைய பெயரும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நமக்கு சான்றுகளாக இருக்கின்றன. இப்போ இந்த இடத்திலேயும் உயிர் பெற்று வந்து விடுகிறார். 3வது ஒரு நிகழ்வு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்திலே நடந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு முறை அவிநாசியை கடந்து ஒரு ஊருக்கு தெய்வ தரிசனத்துக்காக போய் கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும்போது அந்த ஊரிலே ஒரு வீதியில் செல்லும்போது ஒரு வீட்டிலே அழுகை குரல் கேட்கிறது, இன்னொரு வீட்டிலே மங்கள வாத்திய குரல் கேட்கிறது, அந்த நாதஸ்வர ஓசை கேட்கிறது. 2 வீடுகளிலும் வெவ்வேறு விதமான ஒரு உணர்வு அந்த இடத்திலே அவருக்கு தோன்றுகிறது. ஏன் இங்கே மகிழ்ச்சி, ஏன் இங்கே துயரம் என்று கேட்கிறார் தன்னோடு கூட வருபவர்களை பார்த்து. அப்போ அவர்கள் போய் அங்கே விசாரிக்கும்போது 2 வீடுகளிலேயும் ஒரே வயதுடைய பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். 2 பேரும் ஒரு இடத்திலே குளிக்க போனபோது இந்த இறந்தவர் வீட்டிலே இருந்த மகன் ஆற்றிலே இருந்த முதலையால் விழுங்கப்பட்டு அவன் இறந்து போய்விட்டான். அதனால் அவன் இல்லை. இப்போ அவனை நினைத்து கொண்டு அழுகிறார்கள். பக்கத்து வீட்டில் அதே வயதுடைய பையனுக்கு இன்றைக்கு பூணூல் திருமணம் நடத்தப்படுகிறது. அதே மாதிரி தன்னுடைய மகனுக்கு செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கத்திலே இவர்கள் அழுகிறார்கள் என்று சொன்ன உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த அழுபவர்களினுடைய வீட்டுக்கு போய், உனக்கு என்ன கவலை, கவலைப்படாதே, நான் மீட்டு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை எங்கே இருக்கிறது அந்த ஆறு அல்லது அந்த குளம் எங்கே இருக்கிறது காட்டு என்று சொன்னபோது, இன்றைக்கி அந்த குளம்லாம் இல்லைங்க, குளம்லாம் துந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா அந்த இடத்தையாவது காட்டு
அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே அழைச்சிக்கிட்டு போகிறார். அங்கே போன உடனே அந்த குளம் இருந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அங்கே போய் பாடல்களை, தேவார பாடல்களை பாடுறார். பாடின உடனே குளம் தோன்றுகிறது, குளத்திலே நீர் தோன்றுகிறது, நீரிலே முதலை தோன்றுகிறது, முதலை அந்த குழந்தையை கொண்டு வந்து தருகிறது அப்படின்னு பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. உரைப்பார் உறைவு உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவர் ஆதியும் அந்தமுமாய் ஆயினாய் புரைக்காடு சோலை பூக்குழியூர் அபிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே. அதுக்கப்புறம் அந்த மகன் வந்தபோது அவனுக்கு அந்த பூணல் திருமணத்தை செய்து வைத்து விட்டு போகிறார் அப்படிங்கிற 3 நிகழ்வை நம்ம பார்க்க முடிகிறது இந்த தேவாரத்திலே. அப்போது ஒரே மாதிரி தான் 3 பேருமே இறந்து போகிறார்கள். ஆனால் முதலிலே அப்பர் சுவாமிகள் மீட்கும்போது அந்த குழந்தையின் உடல் இருக்கிறது, அந்த உடலை வைத்து கொண்டு விஷத்தை எடுக்கிறார். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா விஷ முறிவு என்பதும் இதை மீட்பது என்பதும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு நாம் கருதலாம். 2வது சாம்பலை மீட்டெடுத்தார் ஞானசம்பந்தர் அப்படின்னு சொல்லும்போது இது அதைவிட சற்று அதிகமாக இருக்கிறது. சாம்பல்ல இருந்து எப்படி மீட்டெடுக்கிறார், இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் பழைய காலங்களில் சொல்லுவாங்க, இந்த ஃபீனிக்ஸ் பறவை சாம்பலிலே இருந்து உயிர் தெழும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சமயம் அப்படி கூட நடக்கலாமோ அப்படின்னு நினைப்பதற்கு ஏதோ ஒரு 1% வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குளம் கிடையாது, முதலை கிடையாது, தண்ணி கிடையாது, இறந்த குழந்தையும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் அவர் மீட்டு கொடுத்தார் அப்படின்னா இது நம்பவா முடிகிறது? இது எப்படி நடந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வினா நமக்கு எழுகிறது. ஆனால் நடந்தது என்பதை உணர்த்தும் விதத்தில் பாடல்களும் சான்றுகளும் அவிநாசி என்ற ஒரு ஊரும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எப்படிங்க நம்பாமல் இருக்க முடியும்? இப்படி ஏன் இந்த இறைவன் 3 விதமாக அவர்களுக்கு அருள் பாலித்தார் அப்படின்னா அவர்களினுடைய பக்தியின் நிலையை தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அப்பர் சுவாமிகள் சமண சமயத்திலே இருந்து சைவ சமயத்துக்கு வந்தார். அப்போ அவர் வரும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 50 வயதுக்கு மேலாகி விடுகிறது. அது வரைக்கும் அவர் சமண சமயத்தில் இருந்து தான் வருகிறார். அதன் பிறகு பணி செய்கிறார். உழவாரப்படை கையிலே வைத்துக்கொண்டு கோயில்கள் தோறும் சென்று அங்கே இருக்கக்கூடிய களைகளை எல்லாம் நீக்குவதுங்கிற ஒரு தொண்டராக ஒரு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது அவருடைய பக்தி, பணியாற்றுவது அவருடைய பக்தியாக இருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா, இறைவனாலேயே ஞானப்பால் உண்ட காரணத்தினாலே முருகப்பெருமானை போல அவரும் ஒருவராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எல்லோருக்கும் அந்த நிகழ்வு நமக்கு உண்டாக்குகிறது. அதனால் அவர் இறைவனின் மகனாக இருந்த காரணத்தினாலே சாம்பலிலே இருந்து அந்த பெண்ணை உருவாக்கி இருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா அவர் தான் இறைவனை அம்மையே அப்பா அப்படின்னு கூப்பிடுறார். அவரை தான் தன்னுடைய குழந்தைக்கு கை வலிக்குமே என்று முத்துப்பல்லாக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் ஞானசம்பந்தரை ரொம்ப பாராட்டி இறைவன் அவரை கொண்டு போகிறாரு. தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் அவர்களினுடைய பக்தி. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் இதில் எல்லாம் இல்லாமல் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுகிறார். இறைவனோட நண்பர் அவர். இறைவனுக்காக, இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக அந்த இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நினைத்து பார்க்க முடியாத அத்தனை காரியங்களையும் அவர் பண்ணுறாருங்கிறத அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வரலாறை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அந்த மாதிரி அந்த தோழனாக இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தோழமை வருவது போல நம்முடைய பக்தி அமையுமானால் எல்லாவற்றையும் நம்மால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த பக்தியிலே இருக்கக்கூடிய வேறுபாடு. அதை தான் சொல்வாங்க, மகனைப் போல ஒரு உறவு, நட்பு போல ஒரு உறவு, பக்தியாகவே இருப்பது. இவர் அப்பர் சுவாமிகள் செயலோடு செய்கிறார், தொண்டு செய்கிறார். மாணிக்க வாசகர் பக்தி செய்கிறார். இந்த 4 பேரும் 4 விதமான பாதைகளை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். நாம் இறைவனை எப்படி பார்க்க போகிறோம் என்பதை பொறுத்து தான் நாம் செய்யக்கூடிய செயலின் அற்புதங்கள் விளையும் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இந்த நிகழ்வுகளை நாம் படிக்கும்போது இது மாதிரி ஏராளமான நிகழ்வுகளை நீங்கள் தேவாரத்திலே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.